இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குங்க. ஒரு லேர்னிங் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லலாம். எஸ்பெஷலி பார்த்தோன்னா அகாடமிக் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு, ரீடிங் ரைட்டிங்கில் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்குலாம் இது பக்காவாக ஒர்க் அவுட் ஆகும். இது பேரே பார்த்தோன்னா பைட் சைஸ்டு லேர்னிங்னு சொல்லுவாங்க. பைட் சைஸ்னாலே உங்களுக்கு தெரியும், அதாவது அந்த குழந்தைனால எவ்வளோ கடிக்க முடியுமோ அவ்வளோதான் அளவு. ஸோ அந்த குழந்தையோட கிரேடு தான் இங்கே பெரிய பிரச்சனை. அந்த குழந்தையோட கிரேடு லெவலில் அவனுக்கு பைட்டு கொடுத்தீங்க அப்படின்னா, அந்த கான்டெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா, அந்த பேராகிராஃபோ வாட்டெவர் அந்த ரீடிங் ரைட்டிங் கொடுத்தீங்கன்னா அது முடியாது. இங்கே அந்த குழந்தைனால எவ்வளோ பைட் பண்ண முடியுங்கிறது தான் நம்பர் 1 அனலைசிஸ். ஸோ அது பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நம்பர் 2 லெஸ் டெக்ஸ்ட்டு. இப்போ ஒரு பேஜ் இருக்குது அப்படின்னா, இந்த பேஜ் இருக்குது அப்படின்னா, இந்த பேஜில் டெக்ஸ்ட்டு ரொம்ப கம்மியாக இருக்கணும். நம்பர் 1. நம்பர் 2, அந்த டெக்ஸ்ட்டோட ஃபாண்ட்டு பார்த்தோன்னா ஃபாண்ட்டு சைஸ் நல்ல பெருசாக இருக்கணும், ரொம்ப நல்லா பெருசாக இருக்கணும். நம்பர் 3, விஷுவல்ஸ் சூப்பராக இருக்கணும் விஷுவல்ஸு. சவுண்டு வரணும், சவுண்டு புக்கிலேருந்து வராது. மேபி மொபைல் ஃபோனில் அந்த மாதிரிலாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். முடி நீ காலையில் முடி வெட்ட போனேன், முடி வெட்டுற கடைக்காரு 30 வருஷம் முடி வெட்டிட்டு இருக்காருப்பா. அவர் கதையெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தார். நல்லா இங்கிலீஷ் பேசுகிறாரு, இங்கிலீஷ் படிக்கிறாருன்னு என்னென்ன படிச்சிருக்கீங்கன்னா, நம்ம எங்கப்பா படித்தோம், வேர்ல்டு கப்பு மேட்ச் பார்த்து தான்ப்பா நான் இங்கிலீஷ் கற்றுக்கிட்டேன் அப்படின்றாரு. அண்ணே என்னென்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைப்பா அதில் சொல்லுவாங்கப்பா மேன் ஆஃப் த மேட்ச் அப்படின்னு. அப்போ அது கீழே எழுத்து வரும்ப்பா, அப்போ அதோட பிளேயர் பேர் வரும்ப்பா, அந்த பிளேயர் பேர் சொல்லுவாங்கப்பா, அதெல்லாம் கேட்பேன்ப்பா. அடுத்த நாள் காலங்காலத்தில் கடையில் தமிழ் புக்கு வரும்ப்பா, தமிழ் நியூஸ் பேப்பர் வரும்ப்பா, அதில் பார்ப்போம்ப்பா. ஓ இதுதான் சொல்கிறானோ, இது நான் ஒரு 30 வருஷமாக பார்த்து என்ன ஆயிடுச்சு தம்பி, எனக்கு பழகிடுச்சு தம்பி அப்படிங்கிறாரு. ஸோ இது ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி அவர் அப்ளை பண்ணியிருக்காரு, அவருக்கே தெரியாமல் அப்ளை பண்ணியிருக்காரு. அவர்கிட்ட நான் சுட்டுட்டேன். ஸோ உங்கள் குழந்தைனால எவ்வளோ கடிக்க முடியுங்கிறத பாருங்கள். கொஞ்சம் சத்தமாகவும் விஷுவல்ஸாகவும், டெக்ஸ்ட்டு கொஞ்சம் ஃபாண்ட்டு பெருசாக, எழுத்துக்களுடைய அளவு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா, அதாவது ஒரு பேஜில் 10 லைன் இருக்கிற இடத்துல 5 லைன் வைங்க. அந்த 5 லைனும் பார்த்தோன்னா 10 லைன் இடத்த பிடிக்கணும். ஸோ அது மாதிரி பண்ணிங்கன்னா ஒரு 20 ஃபாண்ட், ஒரு 22 ஃபாண்ட்டெல்லாம் வச்சிங்கன்னா பக்காவாக என்ன ஆகும்னா ஒர்க் அவுட் ஆகும்.